நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இந்தியாவின் 2 நகரங்களில் தடை செய்யப்பட்ட உபெர் வாடகை கார் நிறுவனத்தின் மீது கலிபோர்னியாவிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் அங்கும் பல்வேறு பிரச்சனைகளை இந்நிறுவனம் எதிர்கொண்டுள்ளது. இது குறித்த செய்திகளை பார்க்கலாம். உபர் என்ற வாடகை கார் நிறுவனம் சர்வதேச அளவில் செயல்பட்டு வருகிறது. ஆண்ட்ராய்டு மற்றும் ஐபோன்களில் ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் செய்வதன் மூலம் உலகின் பல பகுதிகளில் நேரடியாக உபர் நிறுவனத்தின் சேவையை பெற முடியும். வாடகை கார் தேவை என்றால் அந்நிறுவனத்தின் சேவை உள்ள பகுதிகளில் உடனடியாக கார் அனுப்பப்படும். இந்த சேவைக்கு உபர் பாப் என்று பெயர். கலிபோர்னியாவை தலைமையிடமாக கொண்டிருக்கும் இந்நிறுவனம் இந்தியாவிலும் செயல்பட்டு வந்தது. கடந்த சில நாள்களுக்கு முன் டெல்லியில் இளம் பெண் ஒருவர் வாடகை காரில் பயணிக்கையில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட போது அவர் உபர் நிறுவனத்தின் காரில் தான் சென்றுள்ளார். இந்த சம்பவத்தை அடுத்து இந்நிறுவனத்தின் சேவைகள் இந்தியாவில் உடனடியாக தடை செய்யப்பட்டன. இதற்கிடையே கலிபோர்னியாவில் செயல்படும் உபர் நிறுவனம் தகுதியற்ற ஓட்டுநர்களை கொண்டு தனது கார்களை இயக்கி வருவதாக பல்வேறு தரப்பில் புகார்கள் எழுப்பப்பட்டன. இதையடுத்து உபர் நிறுவனத்தின் செயல்பாடுகளுக்கு கலிபோர்னியாவிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது.